இடியாப்பம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். இடியாப்பம் மாவு வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி காய வச்சுட்டு லைட்டாக தண்ணி இப்படி சூடேறினா போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடேறின பிறகு அதை எடுத்து அந்த மாவில் போட்டு துடுப்பு வச்சு நல்லா கிளறணும். ஏன்னா சுடு தண்ணி ஊற்றுறதுனால கை வச்சு பிசைய முடியாது. அதனால் துடுப்பு வச்சே நல்லா கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒரே இதாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறணும். கிளறி நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று செய்கிற மாதிரி சேர்த்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இடியாப்பத்தட்டில் அவிக்கலாம், இட்லி சட்டிலையும் அவிக்கலாம். எங்கள் வீட்டில் இடியாப்பத்தட்டு இல்லை, அதனால் இட்லி சட்டிலே தான் நாங்கள் அவிப்போம். அதுக்காக இட்லி தட்டில் வச்சு இந்த இடியாப்பத்தை புழிஞ்சு இட்லி சட்டிலே வச்சு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டேன். இந்த மாவு வந்து எப்படி அரைச்சேன் அப்படின்னா, இடியாப்பத்துக்கு வந்து நல்ல குண்டு பச்சரிசி வாங்கிக்கிறணும். வெள்ளையாக இருக்கும் குண்டு பச்சரிசி, இட்லி அரிசி மாதிரியே இருக்கும் அந்த வெள்ளையாக குண்டு பச்சரிசி. அதை வாங்கி நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நல்லா வெயிலில் காய போட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு போய் அரைச்சி சலித்து கொண்டாந்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து இடியாப்பத்துக்கு மாவு அரைக்கணுன்னா குண்டு பச்சரிசி வாங்கி அரைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். புளிஞ்சு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் பால் தான் சாப்பிடுவோம், அதனால் தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி வீட்டிலே அரைச்சி செஞ்சு பாருங்கள். கடையிலெலாம் மாவு வாங்காதீங்க. முடிஞ்சளவு வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.